இனி எங்களால் வேலையை தேடிக்கொண்டே இருக்க முடியாது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். அழகு என்பது வேறு, வசீகரம் என்பது வேறு. வசீகரம்னா 4 மக்கள் நாம் சொன்னால் நம் கருத்தை கேட்க வேண்டும். இருக்கிறதுலேயே மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த அருட்பெருஞ்சோதி. தினமும் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் இயலுமோ சொல்ல துவங்குங்கள். இங்கே ஒரு வெண்மையான ஒளியை கற்பனை செய்ய துவங்குங்கள். சூரியன் என்பது மிக மிக வலிமையான கிரகம். சூரியனுடன் வேறு ஏதேனும் கிரகம் அஸ்தங்கமாகிவிட்டாலோ அல்லது சற்று விலகி நின்றாலோ வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் என்று வாடி வதைப்பட்டு விடுகிறார்கள். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நமது குமுதம் பக்தி நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். ஐயா, எங்கே தேடுவேன் வேலையை, எங்கே தேடுவேன்? பல இளைஞர்களது வாழ்க்கையிலே நல்ல வேலை அமைய வேண்டும், அந்த வேலை அமைந்தாலும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கவலையுடனே இருக்கிறார்கள். ஆமாம் ஐயா, தொழில்நுட்ப வளர்ச்சி வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. IT செக்டாரிலோ ஏதேதோ புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள். விஞ்ஞானத்தின் அடுத்த கட்டத்தை அடைவது மகிழ்ச்சிதான். எனினும் எங்களுக்கு இதனால் ஒரு வேலை வாய்ப்பு பாதிப்பு வந்துவிடுமா என்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். வேலை என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு ஜாதகத்திலே நாம் பார்ப்பது 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தான். அதிலும் அதிமுக்கியமாக பார்க்க வேண்டியது நமது சனீஸ்வரர் மற்றும் சூரியனைத்தான். இந்த சூரியன் என்பவர் நமக்கு நல்லதொரு வேலையை தர வேண்டுமே, அந்த வேலை நிலைக்க வேண்டுமே என்றெல்லாம் மனக்கவலையுடன் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாகவே லக்னம் அல்லது ராசிக்கு 3, 6, 10, 11 சூரியன் அமைந்துவிட்டால் வெகுஜோரான ஒரு பணம், நல்ல வசதியான வாழ்க்கை என்றெல்லாம் அமைந்து விடுகிறது. எனினும் இந்த சூரியன் சற்று தடுமாறிவிட்டாலோ நாம் கண்டுபிடித்து விடலாம். சிலர் சொல்கிறார்கள், கண்களிலே ஏதோ ஒரு பிரச்சனை ஐயா, தலையிலே ஏதோ ஒரு சிறு அடிபட்டு விட்டது, வாழ்க்கையிலே எங்களை முன்னேற்றிவிட ஒரு காட்ஃபாதர் இல்லை, நானே குட்டிக்கரணம் போட்டுத்தான் இந்த லெவலுக்கு வந்தேன் என்றெல்லாம் புலம்புகிறார்கள். மேலும் சூரியன் என்பவர் ஒரு முகத்திலே ஒரு பிரகாசத்தை தந்து விடுகிறார் என்று வேறு சொல்கிறார்களே என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆமாம், ஒரு வசீகரம் என்பது இந்த காலகட்டத்திலே வேலையில் நிலைக்கவும் தேவைப்படுகிறது. மக்கள் நம்மிடம் வசீகரிக்கப்பட வேண்டும், வாழ்க்கையிலே வசதிகள் பெருக வேண்டும், சொந்தமாக ஒரு வீடு அல்லது சொந்தமாக ஒரு வண்டி என்றெல்லாம் ஏதேதோ கற்பனைகள் செல்கிறது. நல்ல ஒரு அரசு பதவியில் அமர்வதற்கோ குரு மற்றும் சூரியனின் உதவி தேவை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதிலோ வேலை என்று சொல்லிவிட்டால் தசாம்சம் என்ற வர்க்க சக்கரத்தையும் சுட்டி காட்டுகிறார்கள். ஆமாம் ஐயா, ஆமாம், இத்தனையும் சொல்கிறாங்க, எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதற்கான ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள். அந்த பரிகாரம் என்பது எளிமையாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும். இனி எங்களால் வேலையை தேடிக்கொண்டே இருக்க முடியாது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், ஒரு ஜாதகத்திலே சூரியன் சற்று பலமாக அமைந்துவிட்டால் அரசு அதிகாரிகளால் நமக்கு ஒரு நன்மை, மேலதிகாரிகளால் நமக்கு ஒரு நன்மை, நம்மை சுற்றி இருப்போரிடம் நமக்கு ஒரு வசீகரம், எதையும் அடக்கி ஆளக்கூடிய திறன் என்பதெல்லாம் இயல்பில் வந்துடுது. ஆனால் இந்த சிலருக்கோ சூரியன் தனித்திருக்கும், சூரியனை சனீஸ்வரர் பார்த்து விடுவார். சூரியன் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சூரியன் நீச்சமாக இருந்துச்சுன்னா கூட பல பிரபலங்களை பார்த்திருக்கிறேன், வாழ்க்கையிலே மிக பெரும் முன்னேற்றத்தை அடைந்து விடுகிறார்கள். சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதும் பல பெரிய அரசியல் தலைவர்களையே உருவாக்கி விடுகிறது. பெரிய ஏற்றத்தாழ்வுகள்லாம் வாழ்க்கையில் இருந்தாலும் போராடி ஜெயிச்சிருவாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க. எனவே சூரியன் என்பது ராகுவுடன் இருப்பதை கூட நான் பெரிய சிக்கலாக சொல்ல மாட்டேன். எனினும் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்ம பலத்தை பெருக்கிக் கொள்வது எவ்வாறு? இங்கே தான் நம்ம உணரணும். தியானம் என்ற ஒரு பயிற்சி. தற்காலத்தில் என்னென்னா, பரிகாரம் என்றால் ஆலயங்களுக்கு செல்வது அல்லது பெரிய பாடல்களை சொல்லுவது என்பதெல்லாம் இருந்தாலும் கூட தினசரி தியானத்தை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓம் தினமும் 21 முறை, எடுத்த உடனே நீட்டமாலாம் சொல்ல முடியாதுங்க. தினமும் காலையிலோ மாலையிலோ ஓம்
ஒரு 21 முறை ஓம்கார நாதத்தை சொல்லி பாருங்கள், அல்லது ஓம்கார நாதத்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் அதை சொல்லணும்னு கூட தேவையில்லை. ஓம் சாண்டிங்னு போட்டிங்கன்னா வந்துடும். கண்ணை மூடிட்டு சொகுசா நாற்காலியில் உட்காருங்க. ஒரு 21 முறை இந்த ஓம்காரத்தை கேட்பதை ஒரு வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள். அப்போது இந்த ஓம்காரத்தை கேட்கும்போது இந்த இடத்துல வெள்ளையாக ஒரு லைட்டை கற்பனை பண்ணிக்கோங்க. இது என் குருநாதர் சொல்லித்தந்த ஒரு முறைதான். எனினும் இது இயல்பாக நடக்காதுங்க. எடுத்த உடனே கண்ணை மூடினாலே உங்களுக்கு அடுத்த மாத இஎம்ஐ என்ற எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸும், அதே போல் அடுத்த வீட்டுடன் நடந்த சண்டை தகராறுகளும், ஏதேதோ பிரச்சனைகளும் தான் உங்கள் மனக்கண் முன்னால் ஓடும். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, எந்த பிரார்த்தனையும் வைக்காதீங்க. ஏனென்று சொன்னால் உங்கள் பிரார்த்தனைகளை வைக்க துவங்கினால் அதன் லிஸ்ட்டு நீண்டு கொண்டே இருக்கும். எண்ணம் ஒருநிலைப்படாது. கண்ணை மூடிக்கிறீங்க, ஓம்காரத்தை 21 முறை கேட்பதை ஒரு வழக்கமாக, சரியாக 21 முறை கேட்கலனாலும் பரவாயில்ல, கூட கூட கேட்கலாம். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த எண்ணிக்கையிலேயே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, கடைசியில் தியானத்தை மறந்துடுவீங்க. இதை ஆரம்பியுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் உடம்பிலே 7 சக்கிரங்கள் இருக்கின்றன, நீங்கள் உடம்பிலே 2 நாகசக்திகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதை தான் குண்டலினி என்கிறார்கள். அதில் ஒவ்வொரு நாகத்துக்கும் 5 வித வாயுக்கள் உண்டு. பிராண, அப்பான, உதான, சமான, வியானன்லாம் சொல்லிட்டு பிராணன்ட்டு இந்த 5 வித வாயுக்கள் ஒவ்வொரு நாகத்துக்கும் சேர்த்து 10 வித வாயுவாக மாறும். இந்த 10 வித வாயுக்கள் தான் உங்கள் எண்ணங்கள் மூலம் இடகலை, பிங்கலை என்றெல்லாம் சொல்லி ரவி, மேகலை என்றெல்லாம் சித்தர்கள் குறிப்பிடுவது. இது ஒரு நிலையிலே செல்லும் பொழுது நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்தேறும். இதுதான் சுமதி ஆரியகா சூர்யா என்பார்கள். ஓம்கார தியானம் என்று சொல்லுவது மிக மிக எளிமையாக தோன்றினாலும் அது அவ்வளவு எளிது கிடையாது. அதே போல் அந்த செயலை முடித்த பின்பு அருட்பெருஞ்சோதி மந்திரம், இந்த அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை எத்தனையோ முறை கேட்டுவிட்டோம் ஐயா என்றெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். இப்போ நான் சொல்கிறபடி கேளுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம்னு என் குருநாதர் சொல்வார். இருக்கிறதுலையே மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த அருட்பெருஞ்சோதி. தினமும் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் இயலுமோ சொல்ல துவங்குங்கள். இங்கே ஒரு வெண்மையான ஒளியை கற்பனை செய்ய துவங்குங்கள் என்பார் என் குருநாதர். எடுத்த உடனே நடக்காது. இந்த அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை அனுதினமும் 108 முறை சொன்னால் பல்வேறு சித்துக்கள் கூட கைவல்யமாகும் என்று என் குருநாதர் சுட்டிக்காட்டிய அனுபவ உண்மை. நீங்கள் சித்துக்கள் எல்லாம் கைவரப்பறத்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ, நல்ல ஒரு பதவி உயர்வு வருவதற்கும், வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும், முகத்திலே ஒரு வசீகரம் தோன்றுவதற்கும். அழகு என்பது வேறு, வசீகரம் என்பது வேறு. வசீகரம்னா 4 மக்கள் நாம் சொன்னால் நம் கருத்தை கேட்க வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தாங்க. அனுதினமும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மந்திரத்தை காலையும் மாலையும் ஒரு 27 முறையாவது கேட்க துவங்குங்கள். நான் சொன்னதைப் போல சூரியன் என்பது மிக மிக வலிமையான கிரகம். சூரியனுடன் வேறு ஏதேனும் கிரகம் அஸ்தங்கமாகிவிட்டாலோ அல்லது சற்று விலகி நின்றாலோ, சூரியனது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்றாலோ வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள் என்று வாடி வதைப்பட்டு விடுகிறார்கள். உலகத்திலே உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமே இந்த சூரியன் தான். சூரியன் கையில் என்னங்க இருக்குது? தாமரை பூ இருக்கிறது, சேற்றில் இருக்கிறது, இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கிறது, முளைத்து அதில் தண்ணீர் படுவதில்லை. பலருக்கும் பார்ப்பதற்கு மகாலட்சுமியே வாசம் செய்கிறார் என்கிறார்கள். அப்பொழுது இயன்ற பொழுதெல்லாம் எப்பொழுது சூரியனை நினைக்கிறீர்களோ, ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக. மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக. இதை அனுதினமும் சில நிமிடங்களாவது சொல்லி ஒரு தாமரைப்பூ மலர்வதைப் போல மனக்கண்ணிலே கற்பனை செய்ய துவங்குங்கள். மனதிலே நாம் எதை கற்பனை செய்கின்றோமோ நம் எண்ணங்கள் வழியாகத்தான் நம் வாழ்வின் வண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சந்திரனுக்கு சரதி இந்திரஹான்னா. எண்ணங்களை நீங்கள் ஒரு தாமரை பூவை போல அடிக்கடி மனதிலே கற்பனை செய்து ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக என்று சொல்லுவதையும் ஒரு வழக்கமாக கொள்ளுங்கள். அவ்வப்போது இயன்றவர்கள் சற்று மஞ்சள் தண்ணீர் கலந்து அரச மரத்துக்கு ஊற்றுங்கள், ஆலமரத்துக்கு ஊற்றுங்கள். மரங்களுக்கு நீர் ஊற்றுவது கூட சூரியனுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. சிவசிவ.
ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.